ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும், அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி 8 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசிநாதன். அவர் 2.25 நாள் ஒரு வீட்டில் இருப்பாருங்க. ஆரம்பத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார், நல்ல இடம். அப்புறம் 3ஆம் இடம், அதுவும் முக்கால் சுபம், ஓகே. 4ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார். ஸோ 5ஆம் இடம் செல்லுகிறார். 5ஆம் இடத்துல நீச்சமாயிடுறார். வார இறுதியில் கடைசி 2 நாள் நீச்சமாயிடுறார் ராசிநாதன். அப்போது முதல் 5 நாள் சூப்பராக இருக்கும், கடைசி 2 நாள் கொஞ்சம் ஒரு சர்க்கிளோ ஒரு இடர்பாடுகளோ வரும். அதுதான் ராசிநாதனுடைய நிலை. ஆனால் மற்ற முதல் 5 நாள் சூப்பராக இருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. சரி, தொழில் உத்தியோக வளர்ச்சி எப்படி இருக்கும்? தொழிலில் சிறப்பாக இருக்குமா? உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்குமா? 10ஆம் இடம் எப்படி இருக்கு? 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 10ஆம் இடம் மேஷம். அதனுடைய அதிபதி செவ்வாய், அதாவது 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய். இவர் கடகராசிக்கு முதல் தர யோகாதிபதினே சொல்லணும். இந்த யோகாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்தை பார்த்துடுறார். ஸோ 10க்குடையவன் 10 பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ 10 ஃபுல்ஃபில் ஆகிடுது இல்லையா, சிறப்பாகிடுது. இப்போ 10க்குடையவன் 10 பார்த்தா அப்போ தொழில் வளர்ச்சி இருக்கும், உத்தியோக மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதில் செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் தான், காரகம்தான். செவ்வாய் அப்படின்னு எடுத்தால் முதல்ல நம்ம ப்ரைவேட்டில் என்ன தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம், ரசாயனம், மெடிக்கல் ஃபீல்டு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அரசு உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறையினா செக்யூரிட்டியாக இருப்பாங்க, ப்ரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் செக்யூரிட்டி. அரசு உத்தியோகத்தில்னா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை அப்படி இருப்பாங்க. சூரியனும் நல்லா தான் இருக்கார் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்க்குறவங்க டிரான்ஸ்ஃபர். இப்படி 10க்குடையவன் 10 பார்த்தா 10 தொழில் சிறப்பாகிடுது. ஒரு சாதாரண கிளரிக்கல் கேட்டரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் அடைவீங்க.
உங்களை பொறுத்தவரையிலையும் அலுவலகத்தில் மட்டுமா நீங்கள் சந்தோஷம், வெளியிலையும் உங்களை பாராட்டுவாங்க நண்பர்கள், உறவினர்கள்னு, அப்புறம் குடும்பம். இப்படி அற்புதமான ஒரு நேரம். அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, 10 10 பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க. அப்போ தொழில் சிறப்பாக செல்லுமா? தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழில் நல்லா கடனை உடனே வாங்கி நல்லா தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை, காசு பணத்தை பார்த்து முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நேரம் இது. இப்போ தொழில் உத்தியோகம் வளர்ச்சி இருக்குமா? அப்போ வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். 10 10 பார்க்காதவனே நல்ல வளர்ச்சியாக இருக்கான். 10 10 பார்த்தா இன்னும் நல்ல வளர்ச்சி தானேங்க, ஃபுல்ஃபில் ஆகுது இல்லையா? சரி, அப்போ குடும்ப சூழல் எப்படி இருக்கும்? பண வரவு இருக்குமா? குடும்பத்தில் அமைதி இருக்குமா? இப்போ 2ஆம் இடம் சிம்மம். சிம்மத்தின் அதிபதியோ சூரியன் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்ப மேன்மை இருக்குது. ராசிநாதனே ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல தானே உட்காந்துருக்கார். அப்போது நீங்களே பணத்தை நோக்கி தான் பிரயாணம் பண்ணுறீங்க. சம்பாத்தியத்தை பற்றி தான் திங்கிங் இருக்கும், அதை பற்றி தான் உங்களுக்கு முயற்சியே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கேது தான் 2ல் உட்காந்துருக்கார். உங்களுக்கு பண வரவு வரும், சம்பாத்தியம் இருக்கும், அதில் ஒன்றும் குறை கிடையாது. ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கொஞ்சம் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி பார்த்து பேசணும், பழகணும். சரி, அடுத்தது மனைவி, மக்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவங்களுடைய நிலை எப்படி? மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 7ஆம் இடம் ஆயிடுது. 7ஆம் இடத்து அதிபதி சனியும் 9ஆம் இடத்துல இருக்கார், அவர் பத்திரமாக இருக்கார். அப்போ 8ஆம் இடத்து வேலையை செய்வார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துலையும் கூட்டாளிகள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் நீங்கள் 2ல் கேது இருக்குது, அதனால் இந்த வாரம் பூரா நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கையாக பேசுனீங்கனாலே பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு மனைவி சொன்னோம், நண்பர்கள் சொல்லியாச்சு, உறவினர்களும் இதே நிலை தான். கொஞ்சம் அவங்க நீங்கள் தான் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க? பிள்ளைகளுடைய நிலை எப்படி? 5 3ஆம் இடத்துல இருக்கார், ஒன்றும் குறை இல்லை. 5ஆம் இடத்துக்கு 11ல் இருக்காங்க. அப்போ சூப்பர். பிள்ளைகள் நல்ல வளர்ச்சி, கல்வி மேன்மை, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் சனி பார்க்கறதால பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஜுரம், இது போல் ஏதாவது ஒரு சிவியராக இல்லைனாலும் ஒரு இதுவாக ஆர்டினரியாக ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரவோ, இல்லை ஸ்கூல்லையோ காலேஜஸ்லையோ படிக்கிற இடத்துல மற்ற மாணவர்கள் மூலம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரவும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. பண வரவு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல தொழில் பற்றி நம்ம சொல்லணும்னா தொழில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். இந்த 8ஆம் இடத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கப்படாது, ஆனால் ராகு இருக்கார். 8ல் ராகு இருந்தால் பிரச்சனைகள், அதாவது பிரச்சனைகளாக தொழில் பண்ணுவாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். சில பேர் அரசுக்கு புறம்பாக, அரசுக்கு எதிராக சில பேர் தொழில் பண்ணுவாங்க. அது தெரிந்தோ தெரியாமலோ இல்லை மறைமுகமாகவோ செய்ய வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு குரு பார்க்குறார். அதனால் கொஞ்சம் எஸ்கேபிசம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 8ஆம் இடம் அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அங்கே குரு பார்வையில் இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும். எப்போவோ எந்த காலத்துலேயோ தொலைஞ்ச ஒரு பொருள் இப்போ கிடைக்கும். போன வருஷம் தொலைச்சிருக்கலாம், அது கேஷாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இப்போ கிடைக்கும், உங்களை தேடி வரும். அதுதான் 8ஆம் இடம். அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். இந்த லாட்ரி, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க,
ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இதெல்லாம் இதுபோல் அன்பர்களுக்கு கூட யோகமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், எந்த ஒரு இதுவும் வராது. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மற்றபடி 9ல் சனி இருக்கார், வக்ரமாக இருக்கார். அவர் 8ஆம் வீட்டு பலனைத்தான் செய்வார். அதனால் சனி பகவான் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம்தான். சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருளாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அவருடைய பார்வை கூட 11ஆம் இடத்தை பார்க்கறது. அதிகமான உழைப்பை சிந்தி, ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, சிந்தி நீங்கள் அதிகமாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய மெனக்கட்டு ரொம்ப ராத்திரி பகலாக உழைச்சி சாப்பாடு தண்ணி இல்லாமல் உழைப்பீங்க. ஆனாலும் சனி பார்க்குறார். லாபம் கிடைக்குமான்னா சில பேருக்கு சில நேரத்தில் ஏற்றளவில் லாபம் இருக்கும், கைக்கு வர்றது காலதாமதமாகும். ஆனால் 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுவதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ப்ராப்பராக அது வரைக்கும் வராது. அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் எதுவும் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரன் வந்தால் அவராக உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு 9 கூடியவன் 12ல் இருக்கிறதால பாக்கியமாக வெளிநாடு போக பாக்கியம் உண்டு, வெளி மாநிலம் போக பாக்கியம் உண்டு. போயிட்டு வருவீங்க. அது வெளிநாடுனா உத்தியோகத்துக்கு போகலாம், சொந்த தொழிலுக்கு போகலாம், இல்லை உயர்கல்விக்கு கண்டிப்பாக போகலாம், சாத்தியமாகும். இதையும் தாண்டி ஆன்மீகம், கோயில் குளம், தீர்த்த யாத்திரை, இல்லை இன்ப சுற்றுலா என்ற பேரில் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். எப்படி சென்றாலும் 12ல் இருக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக அமையும். அவங்கள படிக்க வைப்பீங்க, உங்கள் சக்திக்கு மீறி படிக்க வைப்பீங்க. அதையும் தாண்டி வீடு வாசல் வாங்க கொள்ள, லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கார், ராசிலேயே சுக்கிரன் இருக்கார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் இது. பணப்புழக்கம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், குறை இல்லை. வீடு வாங்க, மனம் வாங்க. ஏன் 4ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாகவும் இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நிலை. எல்லாமே சுப செலவு தான். குரு 12ல் இருக்கிறது சுப செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. பண வரவு அதிகமாக இருக்குமா, செலவு அதிகமாக இருக்குமா? பண வரவுக்கு ஈக்குவலாக செலவு இருந்தாலும் சுப செலவு தான். சுப செலவுனா நம்ம கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாங்க. அது சந்தோஷமாக கடன் வாங்கி செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போது இதில் டென்ஷன் இருக்குமா இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ல் ராகு இருந்து, இல்லை குரு பார்க்காம போனால் டென்ஷன் தான். குரு பார்க்கறதால ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணம் ஆகிடும். பிரச்சனை வரும், அதுலேருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும். சனி பகவானுடைய நிலையும் சரியில்லை. அதனால் கொஞ்சம் டென்ஷன் நிறைந்த வாரமாக தான் இருக்கும். அது எதுக்கு டென்ஷன் ஆகிறோம், ஏன் டென்ஷன் ஆகிறோன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும். சந்தோஷமான ஒரு நிலை தான். ஆனால் டென்ஷன் உள்ளே வந்துச்சுன்னா சந்தோஷத்துக்கு இடம் இருக்காது இல்லையா? அதனால் அதுக்காக ரொம்ப வருத்தப்படாதீங்க. சுக்கிரன் ராசியில் இருக்கிறது பெரிய உங்களுக்கு பூஸ்டிங், ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். 2 கூடையவன் சூரியனும் ஆட்சி வருகிறார், சூப்பர். அதனால் ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் டென்ஷன் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். இது கொஞ்சம் அது கொஞ்சம் அதுபோல் உங்களுக்கு கலந்தும் இருக்கும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.